அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். ஆம் விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்ததான பலவிதமான தீமைகளை, பொய்களை உங்கள் பேரில் அதிகமாக உங்களை காயப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட நிலைகளை சந்தித்து அவன் இந்த நிலையிலே கர்த்தரை விடாமல் அவன் பற்றி கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நீதியை தேவனாகிய கர்த்தர் அவர் பட்ட பகலை போல, நம்முடைய வெளிச்சத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுவாராம். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அநேக மனிதர்களாலே சில போராட்டமான சூழ்நிலைகளை அவன் சந்தித்து வந்தான். விசேஷமாய் அவனுடைய மாமனார் சவுல், அவன் நிமித்தம் அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை கடந்து வந்தது. கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் அவன் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையும் அவனை விட்டு ஒரு நாளும் விலகாதபடிக்கு அவனை அழிவுக்கு தேவன் விலக்கி மீட்டார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒருவேளை நீ செய்த நீதியான காரியத்திற்கு மனிதர்கள் உனக்கு தவறான காரியங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீ கலங்காதே, கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோட கூட அவர் இருக்கிறபடினாலே நீ நிச்சயமாக மேன்மைப்படுவாய், நீ நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய நீதியையும் அவர் பட்ட பகலை போல, வெளிச்சம் எப்படி கடந்து வருகிற பொழுது இருள் மறைந்து கொள்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையின் வெளிச்சம் அது பட்ட பகலை போல தேவன் மாற்றுவேன் என்று அவர் வாக்குத்தத்தத்தின் மூலியமாய் அவர் உணர்த்துகிறார். ஆகவே உன் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள், நான் நன்மை செய்திருக்க எனக்கு மனிதர்கள் நிமித்தம் நான் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஏராளம் என்று சொல்லி நீ கலங்காதே. உன்னிடத்தில் நன்மை பெற்றதான ஜனங்கள் ஒரு நாளும் அவருடைய வாழ்விலே இப்பொழுது இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அது அவர்களுடைய வாழ்விலே என்றென்றைக்கும் நிலையாது. ஏனென்று சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஏமாற்றினவர்கள், நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அவருடைய வாழ்விலே நிச்சயமாக இப்பொழுது தங்களுடைய நிலையிலே இருப்பதை போல அவர்களால் என்றைக்கும் நிலைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய நீதியை அவர், நம்முடைய வெளிச்சத்தை பட்ட பகலை போல அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். God bless you.